ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 20:1 ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்து நாள் வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை. உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆபத்து வரும் பொழுது வெறுமனே அழுதுட்டு கொண்டு இருக்கக்கூடாது, துக்கமுகமாய் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. Dear child of God, the word of God says, during the time of your trouble, God will answer your cry. God will answer your prayers. So, when you come across any kind of trouble in your life, you should not simply cry, but you need to pray. You need to call upon the name of the Lord. Because the word of God says, the name of the Lord of Jacob will defend you. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும். அதுதான் உண்மை. நாம் வேற யாருடைய பெயரை சொல்லி எந்த இடத்துல போய் நாம் உதவி கேட்டாலும் நமக்கு பாதுகாப்பு இருக்காது. ஆனால் யாக்கோபின் தேவனாகிய நம்முடைய தேவனுடைய நாமத்தை நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு அடைக்கலம் உண்டாகும். You will find refuge, you will find rest, you will find redemption when you call the name of the Lord of Jacob. The name of the Lord of Jacob will defend you. It will protect you. It will always be with you. So you need to call the name of the Lord of Jacob. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உங்களுக்கும் எனக்கும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும். எனவே ஆபத்து நாள் வரும் பொழுது நீங்களும் நானும் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வியாதிகள் நீங்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு அற்புதம் நடைபெறும். எனவே நீங்களும் நானும் யாக்கோபின் தேவனாகிய யெகோவா தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் எப்பொழுதும் உச்சரிக்க பயப்படக்கூடாது. எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். எனவே நீங்களும் நானும் அவருடைய நாமத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆபத்து நாள் வரும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும். உலகத்தில் ஆபத்தே வராது என்று நினைக்க கூடாது. உலகத்தில் எல்லாருக்கும் ஆபத்து வர வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்க தேவையில்லை. ஆபத்து வரும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You need to believe that the Lord God will answer your prayer in the time of your trouble. So you need to be ready to pray in all situations. And you need to pray claiming the name of the Lord of Jacob, and He will give you the victory, and He will answer you. He will defend you and protect you and give you all the blessings. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆபத்து நாளிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை செய்தருளும். அற்புத அடையாளங்களை செய்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தருளும். தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும். அற்புத அடையாளங்களை செய்திடணும். உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை.
தேவ கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.